டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைவராக பதவியேற்பதற்கு முன்பு வரை திரு தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்கள் அவருடைய லெட்டர் பேடில் தான் கையெழுத்தாகி நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. டாக்டர் ஐயா அதை பண்ணலை, தலைவர் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்களா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களோ அன்புமணி அவர்களுடைய வருகையை இல்லை அவங்க வந்துட்டால் நம்ம இவ்வளோ நாளாக கட்சியில் சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அவங்க அதெல்லாம் அதுக்கு பாதிப்பு வருன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சு டாக்டர் அன்புமணி தலைவர்னு பேர் அளவில் வச்சுட்டு ஐயாவுடைய லெட்டர் பேடில் ஐயா கையெழுத்திட்டு தான் பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சு. அது இவருக்கு ஜி.கே. மணிக்கு கொடுத்த அந்த ஒரு உரிமை அவருக்கு இல்லாமாக்குனாங்க. அவர்லேருந்து தலைவருடைய அந்த அதிகாரங்கள்லாம் குறைக்கப்பட்டதாக இருந்ததே ஒழிய ஐயா போடுற அந்த நியமனங்களை இவர் எதிர்க்கலை. அவ்வளோ நியமனங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர், இது மாதிரி இளைஞரணி செயலாளர் மாவட்ட அளவில் சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லா நியமனங்களும் டாக்டர் ஐயா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே தோட்டத்துக்கு போய் ஐயா பேரில் இருக்கிற அந்த கையெழுத்து இருக்கிற அந்த லெட்டர் பேடில் தான் கடிதங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இது ரெண்டு ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. இது முகுந்தனதும் ஜி.கே. தமிழ்குமரனும் தனிப்பட்ட நிகழ்வாக தான் பார்க்கணும். அதுக்கும் சரியான காரணங்கள் வச்சிருந்தாரு. தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் முகுந்தன் அவர்கள் மேலேயோ இல்லை ஜி.கே. தமிழ்குமரன் மேலேயோ எந்த விதமான தவறான எண்ணங்களும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு இல்லை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.